எதுக்காகனா காடை பிஸ்னஸ் எப்படி பண்ணுறோன்னு அதான் நம்ம பார்க்க போகிறோம். காடையில் ப்ராஃபிட் வருமா லாஸ் வருமா அதான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சொல்லிக்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கூட 400 சிக்கன் வாங்கினோம், அதில் வந்து நம்மளுக்கு 20 சிக் மட்டும் தான் வேஸ்ட் ஆகிடுச்சு. மிச்சம் வந்து 380 சிக்கு நம்ம கூட வளர்த்துருக்குறோம். இதில் வந்து லாஸ் எல்லாம் கிடையாதுங்க, ப்ராஃபிட் தான். நிறைய பேர் வந்து யூடியூப்பில் என்ன வீடியோ போடுறாங்கன்னா, இது வாங்கினா லாஸ் ஆகுது அந்த மாதிரி போடுறாங்க. லாஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் பார்த்துக்கிறதுல இருக்கிறது. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 400 சிக் கூட உங்களுக்கு க்ளீனாக வந்து பெருசாகி உங்களுக்கு வந்துடும். அப்படி இல்லாட்டி கூட ஒரு 50 காடை வந்து செத்துடும். என்ன ப்ரோ செத்துடும்னு கேட்குறீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் வந்து இந்த காடை குஞ்சு கூட நல்லா வளரும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா 400 காடை, 50 காடை, 600 காடை, எவ்வளோ காடை நீங்கள் வந்துன்னா கூட ஒன்று கூட சாவாமல் உங்களுக்கு நீட்டாக வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது 100 காடைக்கு வந்து 100 வாட்ஸ் வந்து ஒரு பல்பு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 400 வளர்த்திங்கன்னா 4 பல்பு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். 500 வளர்த்திங்கன்னா 5 பல்பு வைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ வளர்க்குறீங்களோ அந்த மாதிரி பல்புங்க. ஒரு காடைக்கு 1 வாட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நம்மகிட்ட 400 காடைக்கு இது 400 காடைக்கு நம்ம வந்து 4 பல்பு வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட்டு ஃபீல்டு எப்படி பண்ண போகிறோம்னு அதான் பார்க்க போகிறோம். ஃபீல்டு சேனல்ஸ் எல்லாம் போடக்கூடாது, ஃபுட்டு மாற்றி போடாது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ரீசன்ட்லி வந்து அந்த மாதிரி ஒன்றுமே ப்ராப்ளமே இல்லை. நம்ம வந்து ரேஷன் அரிசி, இந்த காடையோட ஃபுட்டு எல்லாம் நம்ம சேர்த்து வந்து க்ளீனாக அது ரேஷன் அரிசி சேர்த்து நம்ம அரைச்சது எப்படி இந்த ஃபுட்டு வந்து ரெடி ஆகிக்குதுன்னு உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ நான் கீழே கொட்டுறேன், க்ளீனாக பார்த்துங்க. நம்ம இந்த ஃபுட்டுக்கு தான் வந்து ஃபீல்டு பண்ணுறது. நீங்கள் கூட அதுவே பண்ணிக்கலாம், ஒன்றும் டென்ஷன் இல்லைங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காடை. இதை வந்து நான் உங்களுக்கு என்ன காட்டுறேன்னா, ஃபஸ்ட்டு நாள் நம்ம வாங்கினப்போ என்ன சைஸில் இருந்துச்சு, இப்போ 5 நாள் கழிச்சு வந்து நம்மகிட்ட என்ன சைஸில் வந்து இப்போ இருக்குதுன்னு நம்ம உங்களை தான் காட்ட போகிறோம். பாருங்கள், நீங்கள் வாங்கினா கூட கரெக்டாக ஃபுட்டு வந்து ஃபீல்டு பண்ணிங்கன்னா இந்த சைஸில் சிக்குங்க இவ்வளோ சைஸில் தான் இருந்துச்சு. 5 டேஸ் கழிச்சு வந்து நம்மக்கிட்ட இந்த சைஸில் தாங்க அந்த சிக்கன் வந்து தயாராச்சு. நீங்கள் கூட கரெக்டாக ஃபீல்டு பண்ணிங்கன்னா இந்த சைஸில் தாங்க இருக்கும், குச்சிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி காடை குஞ்சு வேணும், இல்லாட்டி எனக்கு பெரிய காடை தான் ப்ரோ வேணும் அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா மேலே ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க. அப்படி கூட இல்லைன்னா எனக்கு காடை எக்கு மட்டும் இருந்தால் போதும் ப்ரோ சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மேலே தர நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு காடை தீனி வேணும் ப்ரோ, நான் இதுக்கு முன்னாடியே நான் வளர்த்துட்டுக்கிறேன், எனக்கு தீனி மட்டும் வேணும் ப்ரோ அப்படி சொன்னீங்கன்னா அது கூட ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்.